தொழிற்சங்க தலைவர் அவர்களுக்கும் நமது பிரதேச செயலக அவர்களுக்கும் சட்டமன்ற பணிப்பாளர் அவர்களுக்கும் உதவி உதய செயலர் அவர்களுக்கும் நிர்வாக உத்தியோகத்தர்கள் ஏனைய கிளை தலைவர்கள் மற்றும் சமூக உத்தியோகத்தர் அனைவர்களுக்கும் வாணிபா சார்பாகவும் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தலைப்பு கல்வியா செல்வமா வீரமா வாழ்க்கையில் சிறந்த பங்காற்றுகின்றது என்பதே ஆகும். அதற்கு சில உதாரணங்கள் மூலமும் சில வாழ்க்கைக்கான விளக்கங்கள் மூலமும் பார்க்கலாம். கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாக இன்று இல்லை, ஆதி காலத்தில் தொடங்கி இருந்து வருகின்றது. கல்வி என்பது ஒரு மனிதன் கற்கவில்லை என்றால் அவன் மனிதன் மிருகத்துக்கு சமனானவனாகவே காணப்பட்டிருப்பான். ஒரு மனிதனானவன் முழுமையானவனாக வாழ்கின்றான் என்றால், மனிதனாக வாழ்கின்றான் என்றால் அதுக்கு முக்கியமானது கல்வியே ஆகும். கல்வி கற்காமல் எமது வீரமே சிறந்தது, செல்வமே சிறந்தது என்ற பண்புடன் நாம் இருப்போமானால் ஆதி காலத்தில் வேட்டைக்கு திரிந்த காலம் போலே இன்று வரை வாழ்ந்திருப்போம். வேட்டையாடி பிழைப்பவன் வீரத்தை வெளிப்படுத்தியே வேட்டையாடி தனக்கு உணவுகளை சேகரித்திருக்கின்றார் ஆரம்பத்தில். அதன் பின்பு செல்வத்தை தேட வழிபடும் போதே பல மிருகங்களினை தம்பசப்படுத்தி தமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதனை ஆரம்ப காலத்தில் அவன் எடுத்துக் கொள்கின்றார். அதனை இவர்களின் வீரமே சிறந்தது என்ற தொனிப்பொருளில் பார்ப்போமானால், வீரத்தை கொண்டு எதையுமே சாதித்திருக்க முடியாது என்பதே எனது வாதம். அதற்கான சில உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மனிதன் தற்போது பகுத்தறிவு உள்ளவனாகவும் பண்பு உள்ளவனாகவும் வாழ்கின்றான் என்றால் அதுக்கு முக்கியமாக கல்வியே சிறந்து விளங்குகின்றது. கல்வி கற்றுத்தான் நாம் இங்கே நிற்கின்றோம். வீரமோ செல்வமோ பெரிது என்ற வாதத்துக்கு உட்பட்டதே கல்வி கற்பதனாலே அன்றி வேறொன்றும் இல்லை. இவர்கள் இவ்வளவு சிறப்பாக தமது வாதத்தை வெற்றார்கள் என்றால் கூட கல்வியை முன்னிலைக்கு நிற்கின்றது. கல்வி இல்லாட்டி என்னை பொறுத்தவரையும் எதுவுமே முக்கியமாக இல்லை. கல்வி கற்பவனே வீரமானவன் விவேகமானவனாக இல்லாமல் ஒருவன் சண்டையிட்டு தனது பலத்தை நிரூபிப்பானாயினால் அவன் சிறைச்சாலைக்கு செல்வான். சண்டையிட்டு சிறைச்சாலைக்கு செல்வது மட்டும் வீரமல்ல, ஆளுமையை வெளிப்படுத்துவதே வீரம். அந்த ஆளுமையை உங்களிடமிருந்து வெளிக்கொள்வது கல்வியே என்று வேறொன்றும் இல்லை. கற்றவனாலேயே ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக சிறக்க முடிகிறது என்று வீரமானவனாக திகழ முடியாது. வீரம் என்பது நீங்கள் நினைப்பது போல் சண்டையிட்டு வெல்வதோ ஒருவன் வாதிட்டு வெல்வதோ இல்லை. அவன் மூலம் கிடைக்கப்பெறும் தீர்வுகள், அதாவது ஒருவர் ஒரு காரியத்தை முன்வைப்பதாக இருந்தால் அதற்கான தீர்வு அந்த நேரத்தில் சரியாகவும் கச்சிதமாகவும் ஒருவனால் முன்வைக்கப்படுமாயின் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளுமாயின் அதுவே வீரம், விவேகம். மற்றது அனைத்து செல்வமும் அவனுக்கு ஒரு கிடைக்கும் என்பது. செல்வம் என்பது மட்டும் பணம் மட்டுமல்ல, பணம் மட்டும் செல்வம் அல்ல, பிள்ளை செல்வம், கல்வி செல்வம் என்றே சொல்கின்றார்கள். இங்கு பணம் மட்டும் என் வாதிட்ட நண்பர் பணத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சொன்னார். ஆனால் இங்கே கணவர் செல்வம் என்று பிள்ளை செல்வம், கல்வி செல்வம் என்று பல ஒருத்தர் நடக்க முடியாதவன் கூட அவருக்கு சிறு துடுப்பு கிடைத்தால் கூட அது கூட செல்வமே என்று நான் என்னிடத்தில் கூறப்படுகின்றேன். ஒருவன் படகொட்டி செல்கின்றவனுக்கு துடுப்பு அங்கு செல்வமாக கருதப்படுகின்றது. பணம் மட்டும் இல்லை நண்பர், இதனை குறித்துக் கொள்ளவும். மற்றது பகுத்தறிந்து வாழ்பவனே சிறந்தவனாக கருதப்படுகின்றான். ஒவ்வொரு விடயத்தை பார்க்கும்போது எது குற்றம் நிகழ்ந்தது என வீரத்தை கொண்டு நடக்கிறதோ அல்லது அவர்கள் செல்வத்தை கொண்டு நடக்கின்றதோ அதனை தீர்மானிக்கிறது ஒரு நீதிபதி தான் சரியானது என்று குற்றப்பத்திரிகை மூலம் அவரின் விசாரணை மூலம் தீர்ப்பு அளிக்கின்றாரே தவிர ஒரு வீரம் உள்ளவன் மற்றது பணபலம் உள்ளவன் தீர்மானிப்பதல்ல. அது நடைமுறை சாத்தியமாக இல்லை.
அதே எனது வாதம். அது மட்டுமன்றில்லாமல் ஒரு குறிப்பாக ஒன்றை சொல்லிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். மூளை கட்டளை இடுகின்றது, மனது அதனை எது சரி எது புலை என ஏற்கச் சொல்கின்றது. ஆணவமானது பிழையோ சரியோ நீ செய் என்று சொல்கின்றது. இங்கு மூளை கட்டளை இடுகின்றது என்பது இறைவனால் வழங்கப்படும் வார்த்தைகளாகும். இறைவனானவன் எது சரியோ பிழையோ என்றில்லாமல் ஒரு காரியத்தை செய், நல்லதை செய் என்றே சொல்கின்றார். ஆனால் மனமானது கல்வியை போன்று செடி பிழை அறிந்து செய் என்று என்று பணிக்கின்றது. ஆணவமானது செல்வம் போல் செல்வங்கள் சரியோ புளியோ செய் பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வதை போல் உள்ளது. ஆனால் தண்டனை பெறுவது வீரம் என்று தனது உடல் பலத்தை கொண்டு நிரூபிக்க முற்படும் ஒருவரை கடைசி இறுதியில் தண்டனை பெறுகின்றார் என்று கூறி எனது வாதமானது எப்போதும் கல்வியே சிறந்தது, கல்வியே அனைவருக்கும் கண் போன்றது, கல்வியை கற்போம், கல்வியை போற்றுவோம் என்று கூறி வழங்குகின்றேன்.